ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சண்டே. இன்னைக்கு மீன் வாங்கிட்டு வந்திருக்கேன், பாருங்க வாங்க. இதுக்கு வந்து மீனுக்கு வந்து இது வந்து கலந்த மீன், கலப்பு பொடின்னு நாங்கள் எங்கள் ஊரில் சொல்லுவோம். பூம்புகாரில் நான் மீன் வாங்கும்போது கலப்பு பொடி கொடுக்குன்னு சொன்னால் எல்லா மீன்லையுமே எடுத்து கொடுப்பாங்க. இங்கே பாருங்கள், ஒரு மீன் மட்டும் கிடையாது, எல்லாம் கலந்து இருக்கும் பாருங்கள். ஆனால் அங்கே சின்னதாக இருக்கும், நான் கொஞ்சம் பெருசாக, இந்த சின்னது எனக்கு கிடைக்கல. மீன்லாம் தனித்தனியாக இருக்கும் பாருங்கள். எல்லாத்துலேயும் நம்ம எடுத்து கொடுன்னு சொன்னால் அவங்க எல்லாத்துலேயும் ஒரு மீன் எடுத்து கொடுப்பாங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க குழம்பு. இதுக்கு கத்திரிக்காய், எந்த கத்திரிக்காய் வேணாலும் போடலாங்க. கத்திரிக்காய், பச்சை மிளகா, தக்காளிலாம் போட்டு இந்த மீன் குழம்பு வைக்கும்போது சூப்பராக இருக்குங்க. ஒரு தடவை இதேமாரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், அருமையாக இருக்கும். இப்போ நம்ம மீன் பார்க்குறதுல நம்ம பாப்பா, நேற்றுக்கு நான் ஸ்கூல் பசங்களை அழைச்சிட்டு வரும்போது என்னுடைய ஃப்ரெண்டு வந்து எனக்கு பப்பாளி பழம் கொடுத்தாங்க. அதை நம்ம கட் பண்ணி பார்ப்போம். செம்மையாக இருக்குது பாருங்கள், ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. பப்பாளி பழம் எடுத்துக்கும் போது நல்லது. அப்போல்லாம் சின்ன மீன் எங்கள் அம்மா செஞ்சு கொடுப்பாங்க, எனக்கு அதோட அருமை தெரியாது. இப்போ பாருங்களா, நான் குழம்பு வச்சு சாப்பிடும்போது தான் எனக்கு அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருக்குது. எங்கள் அம்மா வேலைக்கு போயிட்டு வந்து சாயந்தரமாக எங்கள் ஊரில் மீன் நிறையா வருங்க பூம்புகாரில். அப்போ வாங்குவாங்க, நைட்டு 6 மணிக்கு வாங்கி சமைச்சு எனக்கு அப்போ கொடுத்துருக்குறாங்க. நான் சாப்பிடுவேன். யார் யார் அம்மா சமையல் பண்ணுறதை மிஸ் பண்ணுறீங்க எனக்கு அம்மாவில் சொல்லுங்கள். ஏன்னா அவங்க சமைக்கும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நமக்கு அந்த ஞாபகம் வந்துருச்சு. பாருங்கள், மீனை பாருங்கள், எனக்கு பார்க்கும்போது எங்கள் அம்மா ஞாபகம் தான் வரும். எல்லா மீனுமே வாங்கி அவங்க செஞ்சு கொடுப்பாங்க எனக்கு. இப்போ நான் இன்றைக்கி குழம்பு வைக்க போகிறேன். ஆனால் என்ன பெருசாக இருக்குது, சின்ன மீன் என்கிட்ட, சின்ன மீன் அங்கே கிடைக்கல, நான் பெரிய மீனாக வாங்கிட்டேன். சூப்பராக இருக்குங்க, இதுமாரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.